அஸ்ஸலாமு அலைக்கும் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பதற்காக வேண்டி துவா செய்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்ரா கேண்ட் அப்படிங்கிற ஸ்டாப்பிங். நீங்கள் அந்த ரயில்வே இதில் போய் பார்த்தீங்கன்னா ஆக்ரா கேண்ட்னு ஒரு ஸ்டாப்பிங் காட்டும். சரிங்களா? அதுதான் இது ஆக்ரா கேண்ட்டு தான் வந்து தாஜ்மஹாலுடைய ஸ்டாப்பிங். முதல்ல வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே போயிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி தாஜ்மஹாலுக்கு வந்து போவோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து தாஜ்மஹால் போனோம். தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அதோடய வியூ வந்து நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக தாங்க இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி தான் போகணும் அவசியமே இல்லை. அங்கே போயே டிக்கெட் எடுத்துக்கலாம், அது பெரிய விஷயமே இல்லை. அங்கே போயிட்டு மொத்தம் வந்து 250 ரூபா வரும். சரிங்களா? 50 ரூபாய்க்கு வந்து அந்த வியூவெலாம் பார்க்கலாம். பட் 200 கட்டணும்னா தாஜ்மஹாலுக்கு மேலே ஏறி போய் உள்ளேலாம் போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கு வந்து 200 வந்து டிக்கெட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம கொண்டு போகணும். ஓட்டர் ஐடியோ அல்லது ஆதார் கார்டோ அல்லது லைசன்ஸு ஏதோ ஒன்று வந்து கொண்டு போனோம்னா தான் நம்மளை வந்து உள்ளே வந்து அனுமதிக்கிறாங்க. அதனால் ஐடி ப்ரூஃப் வந்து மறந்துடாதீங்க. நாங்கள் எப்படி போனோம்னா இப்போ இங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிட்டோம். ஆனால் அங்கே வந்து மெட்ரோவே போட்டுருக்காங்க. தாஜ்மஹாலோடைய வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அழகாக ஏறி அப்படி தாஜ்மஹாலுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் போகும்போது வந்து மெட்ரோ வந்து விசாரிச்சுங்க. நாங்கள் போகிறப்ப மெட்ரோ வந்து ஸ்டேஷன் இருந்துச்சு, பட் வந்து அது ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்களாட்டு. நீங்கள் போகிறப்ப வந்து மறக்காமல் மெட்ரோ ஏறினீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளாக கொண்டு போய் தாஜ்மஹால் இறக்கி விட்ருவாங்க. ஏன்னா இந்த ஊரே தாஜ்மஹால் நம்பி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்களோட எல்லா பக்கமே அந்த தாஜ்மஹாலோட ஃபோட்டோ வீடியோ அதுக்கு தான் வந்து வச்சுருக்குறாங்க. அதனால் தாஜ்மஹால் நம்பி மட்டுமே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? அதனால் தாஜ்மஹாலுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். மெட்ரோ போயிட்டு திரும்ப மெட்ரோவிலேருந்து என்ன செய்யலாம்னா ரிட்டன் வந்து நம்ம டெல்லி போய்க்கலாம். அதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கேருந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தாஜ்மஹாலுக்கு போயிட்டு தாஜ்மஹால் முடிச்சுட்டு வந்துட்டு நேராக வந்து பஸ்ஸில் தான் வந்து டெல்லி போனோம். சரிங்களா? அப்படி போக வேணாம். நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் தாஜ்மஹால்லேருந்து நேராக ரிட்டன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டு ரயில்லையே வந்து நீங்கள் வந்து டெல்லி போயிருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ போகிறோம் நம்ம காலையில் வந்து ஒரு 3:30 மணி 4 மணி வாக்கில் நம்மளை இறக்கி விடுவாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டானா ஒரு 6 மணிக்குள்ள நம்மளை கொண்டு போய் ஆக்ரா கேண்டில் வந்து இறக்கிடுவாங்க சென்னையிலேருந்து. சரிங்களா? அப்போ காலையில் இறங்க நமக்கு நைட்டு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதாவது டெல்லியில் வந்து மணாலிக்கோ அல்லது காஷ்மீரோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நைட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க. அதனால் பகலில் நம்ம இதை சுற்றி பார்த்துட்டு நைட்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைம். சரி, நாங்கள் அப்படி தான் பண்ணோம். இங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து காஷ்மீர் கேட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். மணாலிக்கு வந்து கிளம்புனோம். ரொம்ப 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 சிம்பிளாகவும் இருந்தது, ஈஸியாகவும் இருந்தது. அதுதான் வந்து சரியாக வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு எவ்வளோ பெரிய இது பாருங்கள். எத்தனை எஸ்டேட்டர் ஏறி இறங்கி வெளியே போகிறோன்னு பாருங்கள். காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பனியாக இருக்குங்க. காலை ஒரு 9 மணி 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா அந்த பனியெலாம் போகவே சரியான குளிராக இருக்குது. இங்கே ஆக்ராலேயே இவ்வளோ குளிராக இருந்துச்சு. ஆக்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. ஊரில் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தாஜ்மஹாலோட ஃபோட்டோ. இப்போ இந்த ஸ்டேஷன்லேயே பாருங்கள், நம்ம வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது போட்டிருக்காங்க. தாஜ்மஹாலோட அந்த ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெளியே போகிறப்போ வந்து நிறையா ஆட்டோ டாக்ஸி இவங்கெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பேசும்போது வந்து ஃபோட்டோ வீடியோ ஏதோ ஒன்று வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணிக்கங்க அவங்க பேசுகிறத. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே போயிட்டு நான் அதை சொல்லலை, நான் இதை தான் சொன்னேன், இப்படி தான் சொன்னேன், அப்படி தான் சொன்னேன்னு ஏதாவது சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வீடியோ ஆடியோவோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க அவங்கள்ட்ட பேசுகிறப்ப. இது இங்கேன்னு இல்லை, பொதுவாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை செய்கிறது வந்து நல்லதுங்க. நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட ஃபோட்டோ அந்த பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா அவனுங்க வந்து நிறைய ஏமாத்துறது நடக்குது. இதெல்லாம் எங்களுக்கு கூப்பிட்டு போனவர் வந்து
என்ன சொன்னாரோ அதோட அடிப்படையில் நீட்டாக வந்து எங்களை கூப்பிட்டு போய் ரூமில் விட்டு அப்புறம் ரூமில் இருந்து நாங்கள் ரெடி ஆனதுக்கு மறுபடியும் வந்து கூப்பிட்டு போய் தாஜ்மஹாலாக சுற்றி காமிச்சிட்டு கொண்டு போய் எங்களை கொண்டு போய் பஸ்ஸில் இறக்கி விட்டாங்க. ஊருக்கு போகிற நாங்கள் டெல்லி போகணுன்னு சொன்னோம். அந்த பஸ்ஸு கரெக்டாக கொண்டு இறக்கி விட்டு அவர் என்ன பேசினாரோ அதை தான் வந்து வாங்கினார். அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தாஜ்மஹால் வந்து உண்மையிலே வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சும்மாலாம் சொல்ல எல்லாருமே தாஜ்மஹாலை விரும்புகிறாங்கன்னா அது முக்கிய காரணம் அதுதான். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது காலை நேரம். அது குளிர் வேறு. அந்த குளிருக்குள்ளே போய் பார்த்தா தாஜ்மஹாலோட ஒரு மணராகவே எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பனி வந்து ஃபுல்லாக மூடிடுது. சில சீசன் டைம்ஸ் இருக்க மாட்டிருக்கு. அந்த டைமில் வந்து தாஜ்மஹாலோட வியூ வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கலராக நிலாவுடைய வெளிச்சத்துக்கு வந்து ஒரு மாதிரியும் சூரிய சன்லைட்டுக்கு வந்து ஒரு மாதிரியும் தெரியும். அந்த டைம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லை, சும்மா வியூ தான் போய் பார்க்க முடிச்சதுனால இதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு ரூமுங்க. இதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம நேராக போய் தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 9 மணி எவ்வளோ பனி வருது. இத்தனைக்கு இது வந்து மணாலியில் இல்லை, ஆந்திராலே இப்படி இருக்குது. அப்போ பார்த்துங்க எப்படி இருக்குது. ஆனால் குளிர் தாங்க. ஆந்திராவை தாண்டிட்டாலே இது வந்து ஆக்ரா தான் செம்மையாக வந்து ஆக்ராலேயே வந்து காலையில் 9:30 மணிக்கு இவ்வளோ பனி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதோட வாசலுங்க. இந்த பக்கம் மெட்ரோ இருக்குது, லெஃப்ட் சைடில் மெட்ரோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாசல் இதை என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரான வாசலிருந்தே கொஞ்சம் தூரம் நல்லா உள்ளே நடந்து போக வேண்டியதாக இருக்குது. அதேமாதிரி மக்கள் கூட்டமும் இப்படி தான், நல்ல கூட்டங்க. ஒருத்தருக்கு 250 ரூபான்னா எத்தனை கூட்டம் வருது. அப்போ எவ்வளோ டிக்கெட் கலெக்ஷன்ஸ் ஆகும். டிக்கெட்டு 50 ரூபாய்க்கு இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம். முன்னாடி 200 ரூபாய்க்கு வந்து எடுக்கணும்னா நீங்கள் உள்ளே போய் எடுத்துக்கலாம். உள்ளே போய் தாஜ்மஹாலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து 200 ரூபாய்க்கு டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேயே எடுக்கணும் அவசியம் இல்லை. இங்கே 50 ரூபாய்க்கு மட்டும் எடுங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு போகணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா, ஏன்னா தாஜ்மஹாலை பொறுத்தவரைக்கும் அந்த வியூ தான். மற்றபடி உள்ளே ஏறிட்டோம்னா அது ஒரு கட்டடம் மாதிரி தான் இருக்கும். சாதாரண கட்டடம் மாதிரி தான் தெரியும். அதனால் அந்த வியூ மட்டும் பார்க்கணும் விரும்பினா 50 ரூபாயோட நிறுத்திக்கலாம். அல்லது நீங்கள் வந்து இது வந்து டோக்கன் கவுண்டர் கொடுக்குறது. இங்கே 50 ரூபா டோக்கனு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டோம்னா வியூவோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். தாஜ்மஹாலுக்குள்ளேயே போய் பார்க்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா மேற்கொண்டு ஒரு 200 ரூபா நம்ம அங்கே உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 250 ரூபா. ஃபாரினர்ஸ்க்கெலாம் டிக்கெட் அதிகம். நம்ம லோக்கல்ஸ்க்கு மட்டும் டிக்கெட் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துக்கு போகும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலோட அந்த இது மட்டும் தனியாக ஒரு இடத்துல தெரியும். காட்டுவோம் பாருங்கள். அந்த இடம் நல்லாயிருக்கு, பார்க்க தெரியுது பாருங்கள். இது பார்வைக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் அது பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. பசங்கள்லாம் வந்து அப்படி பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டானுங்க. உள்ள தாஜ்மஹால் அப்படின்ட்டு அப்படி ஒரு இதாக போனானுங்க. ஃபேமிலியாக போனோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் கட்டடம்னாலும் எவ்வளோ இது பண்ணி மெனக்கெட்டு அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி அது இவ்வளோ ஒரு தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற தாஜ்மஹாலோட அந்த இது வந்து வெளியே வந்து அவ்வளோ பெருசாக நல்லா தெரியுது. அது எப்படி சொல்கிறது இல்லை, அது ஒரு கட்டடக்கலை வந்து அந்தளவுக்கு அவங்க பயன்படுத்தி கட்டியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க தாஜ்மஹால். தாஜ்மஹால் வந்து முழுசாக கம்ப்ளீட் ஆகலை. தாஜ்மஹாலோட ஒரு பார்ட்டு வந்து பெண்டிங் நின்றுச்சுங்க. அப்படி வேலை பாதியில் நின்றுச்சு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தாஜ்மஹால் கட்டினவரோட கையை வெட்டிட்டாங்க, காலை வெட்டிட்டாங்கலாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, தாஜ்மஹால் வந்து முழுசாக கம்ப்ளீட் ஆகவே இல்லை. ஏன்னா தாஜ்மஹாலை கம்ப்ளீட் ஆகணும்னா பிளாக் கலர் தாஜ்மஹால் ஒன்று வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து கட்டுறதுக்கு வந்து வேலைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அது கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து தாஜ்மஹாலே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் அது கம்ப்ளீட்டே ஆகலை. அதுக்குள்ளே அது கட்டடம் வந்து நிறுத்திட்டாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நிறுத்திட்டாங்க. இதுதான் பாருங்கள் என்ட்ரன்ஸ். இப்படி உள்ளே போகும்போது தாஜ்மஹால் வீடியோவில் சரியாக தெரியலைங்க, ஆனால் டைரெக்டாக பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. அவ்வளோ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது தாஜ்மஹால். இந்த வியூ காட்சியில் சொல்லவே வேணாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க பெரிய ஒரு
பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது தாஜ்மஹால். அன்றைக்கே வந்து இந்த அளவு வந்து கட்டி வைக்கிறாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம், சாதாரண விஷயம் தான் இல்லை, பெரிய விஷயம். அவ்வளோ சூப்பராக வந்து கட்டி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு, உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அன்றைக்கே வந்து இந்த ஒரே மாதிரி கல் எடுத்து வந்து அதனுடைய அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு ஏடாகூடமாக இருக்காது. அந்தளவுக்கு வந்து வேலைப்பாடு வந்து பார்த்துருக்குறாங்க. அந்த கருப்பு கலர் தாஜ்மஹால் அதையும் கட்டி போட்டிருந்தாங்கன்னா இங்கே வேறு மாதிரி இருந்திருக்கும். இதே இன்றைக்கி உலக அதிசயம் அப்படி அப்படிங்கிறாங்க, அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு இதுக்கான தொடர்பு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கட்டடக்கலை வந்து முடிஞ்சிருந்தா தான் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும். ஆனால் அது பாதியிலே நின்றுச்சு. வெள்ளை தாஜ்மஹால் மட்டும்தான் கட்டி முடிச்சிருக்காங்க. கருப்பு வந்து ஷாஜஹான் தான் கட்டிகிட்டு இருந்தார். அதுக்கு பையன் அவுரங்கசீப் வந்து அதை நிறுத்திட்டாப்புல. அது அவர் நிறுத்தினதுக்கு காரணம் என்னென்னா மக்களுடைய பணத்தை எடுத்து இப்போ வீண் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று வச்சுனார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் வந்து இந்த நாட்டுக்கே பெரிய ஒரு கௌரவமாக வந்து நிற்கிது. இந்தியா அப்படின்னா தாஜ்மஹால் தான் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. வெளியே போய் இந்தியா பற்றி தெரிஞ்சிங்கன்னா கூட தாஜ்மஹாலை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தாஜ்மஹால்னு ஒன்று இருக்குது, அது வந்து இப்படிப்பட்டது அப்படின்னு தெரியுது. ஆனால் அது எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது கூட அந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் தாஜ்மஹாலை வந்து தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்தளவுக்கு தாஜ்மஹால் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா உலக அதிசயங்களில் ஒன்று அப்படிங்கிறதுனால உலகம் முழுக்க தாஜ்மஹால் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் வந்து ஒரு பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறத சொல்லிட்டுருந்தாங்கல்ல, அந்த பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட அடையாளமாக வந்து என்னத்தை போடுறாங்கன்னா தாஜ்மஹாலை தான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதில் அதான் சும்மா வெளியிட்டாங்க ஒரு இதாக எடுத்துக்காட்டுக்கு. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலோட இந்தியாவுக்காக வேண்டி தாஜ்மஹாலோட ஒரு இதை தான் வந்து வெளியிட்டிருந்தாங்க. உண்மையிலேயே அது பெரிய ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லுன்னா மணாலி போயிட்டீங்க, இவ்வளோ தூரம் போயாச்சு, தாஜ்மஹால் இப்போ பெரிய விஷயம் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஆக்ரா கேண்ட்ல ஸ்டாப்பிங் இருந்து போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் அப்போ டெல்லி போய்ட்டு அப்படி மணாலி போய்க்கலாம். காஷ்மீர் போனாலும் சரி, அந்த சைடு போனீங்கன்னா இந்த தாஜ்மஹாலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி ஒரு 200 ரூபா போனால் தப்பில்லை, கொடுத்துட்டு தாஜ்மஹாலுக்குள்ளேயும் வந்து பார்த்துட்டு வாங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இவ்வளோ தூரம் போயிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு வரணும். இந்த இடத்துல தாங்க 200 ரூபா டிக்கெட் எடுக்கிறது. அந்த கவுண்டர் இருக்கு பாருங்கள், 200 ரூபா டிக்கெட். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே போயிடலாம். தாஜ்மஹாலுக்குள்ளேயே வந்து போய் பார்த்துட்டு வரலாம். எப்படி இருக்கு பாருங்கள் பக்கத்தாலேருந்து பார்க்கும்போது. எத்தனை வருஷம் ஆச்சுங்க, கட்டி 400-500 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் எப்படி நிற்கிது பாருங்கள். இன்னைக்கு கட்டினா 25 வருஷத்தில் இழிச்சிருது, எல்லாம் இடிஞ்சு போய் விரிசல் விழுந்துருது. ஆனால் இது எப்படி இருக்குது பாருங்கள், 500 வருஷம் ஆனதுக்கப்புறமும் பார்க்கவே அப்படி பலன்னு இருக்குது. வேறு மாதிரி இருக்குல்ல, அப்படியே குரானுடைய எழுத்துக்கள்லாம் பொதிக்கப்பட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து தாஜ்மஹால் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.